மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தி சத்ருகனுக்கும் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு மகாட்சேமத்தை அடைஞ்சோம்னு சீதை தம் கல்யாண சரித்திரத்தை சொன்னாள். ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவதைகளை கொண்டு எல்லா அங்கராகம், திவ்யமான பீதாம்பரம், முக்தாகாரம், ஆபரணம் இதெல்லாம் கொண்டு வர சொல்லி சீதைக்கு அனுகிரகம் பண்ணி அனசூயம்மா கொடுத்து, அம்மா இதெல்லாம் நீ கட்டிக்கிண்டு ராமனுடைய பக்கத்துல போய் நிக்கணும் நாளா. அப்படியே நிக்கிறேன்னு சுவாமி பக்கத்துல போய் தேவி அலங்காரம் பண்ணி அலங்குருச்ச தம் சிப்ரம் பிரத்யக்ஷம் மம மைதிலி, நான் நேர பார்க்கணும், இதெல்லாம் நீ தரிச்சுக்கிண்டு என் ராமனுடைய பக்கத்துல நின்று நான் பார்க்கணும் நாளா. அதே மாதிரி சீதை வந்து நிற்க அந்த நித்திய தம்பதிகளை தரிசனம் பண்ணி அத்திரியும் அனசூயும் ஜென்மா சாபல்யத்தை அடைஞ்சுட்டூன்னு சொல்லிவிட்டாளா. அப்படி பரம சந்தோஷப்பட்டாள்னு இந்த அனசூயா சரித்திரத்தை போய் வால்மீகி அத்தியாச்சரியமா சொல்லியிருக்காள். அனசூயா சரித்திரம் காட்ட குடும்பத்துல தீர்க்க சுமங்கலிகளா இருப்பாளா, கல்யாணங்கள்லாம் நிச்சய கல்யாணமா இருக்குமாம், ஒரு விதமான துக்கம் இருக்காதா. அதற்காக வால்மீகி விடாம இந்த சரித்திரத்தை எழுதியிருக்காள்.